عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي ينهى عبدا إذا صلى. وقال النبي صلى الله عليه وسلم ما خوف أحد مثل ما خوفت في الله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு இவ்வளவு சிறப்புமிக்கதாக மாறுவதற்கு மிக பிரதானமான காரணம்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்தது. தஅவத்துடைய தப்லீகுடைய அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்திற்கு அவர் அறிமுகப்படுத்தியதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது. அதனால்தான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் இந்த மார்க்கத்தை ஒப்புவிக்கின்ற போது, இந்த மார்க்கத்தை சொல்லுகின்ற போது எனக்கு ஏற்பட்ட துன்புறுத்தலை போன்று இதற்கு முன்னால் யாரும் துன்புறுத்தப்படவில்லை. எனக்கு ஏற்பட்ட நோவினை போன்று இதற்கு முன்னால் யாருக்கும் நோவினை கொடுக்கப்படவில்லை. நான் அந்த அளவுக்கு நோவிக்கப்பட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கோத்திரம், தன் குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் மிகவும் சிறப்பு மிக்கவர்களாக திகழ்ந்த அதே நேரம், எப்போது அல்லாஹ்வுடைய தீனை சொல்ல ஆரம்பித்தார்களோ அவர்களுடைய குடும்பமே அவர்களை விரோதியாக, அவர்களை நோவினை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக மாறியது. மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்நியர்கள், மற்றவர்கள் எவ்வளவு அநியாயம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை உலகத்தில் எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இபாதத்தையும் அதே நேரம் அழகாக செய்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு முன்னால், அந்த மக்காவிலே காபத்துல்லாவுக்கு முன்னால் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இதனை மக்காவுடைய காவிர்கள் காண்கிறார்கள். இப்போது மக்கத்து காவிர்கள் சொல்கிறார்கள், நாம் இந்த இடத்தில் ஒரு வணக்கத்தை செய்கிறோம், ஆனால் இந்த முஹம்மத் இப்படி தொழுகை என்றும் இப்படி சில வணக்க வழிபாடுகளை செய்கின்றாரே என்று அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள். அதை பல நாட்களாக அவதானித்து வந்த அவர்கள் ஒரு நாள் அபூஜஹல் சொல்கிறான், இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வந்து முஹம்மத் தலையை கீழே வைத்து தேய்த்து, அதாவது தொழுது கொண்டிருப்பாராக இருந்தால் இன்றைய தினம் அவருடைய கழுத்தில் ஏறி மிரிப்பேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலமை போன்று காபத்துல்லாவுக்கு முன்னால் தொழுகைக்காக வேண்டி வருகிறார்கள். அபூஜஹலும் இது போன்ற அவன் சார்ந்தவர்களும் அருகில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்ய சென்ற போது, சுஜூதில் இருக்கின்ற போது மக்கத்து காவிர்கள் சொன்னார்கள், அபூஜஹலே, இன்றைய தினம் முஹம்மது வந்தால்
சுஜூதில் இருக்கும்போது கழுத்தில் ஏறி மிதிப்பதாக சொன்னாயே, என்ன இன்றைக்கு நீ செஞ்சு காட்டுவாய் என்று கேட்டாங்க. அபூ ஜஹல் நபி அலைஹிஸ்ஸலாம் சுஜூதில் இருக்கின்ற போது அவன் நபி அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்காக வேண்டி துணிந்து எத்தனித்து போனான். ஆனால் அபூ ஜஹலை ஒருவரை தள்ளி தூக்கி வீசினால் எவ்வளவு வேகமாக போய் விழுவானோ, இது போன்று அபூ ஜஹல் தன்னுடைய பின் படரி அடிபடும் அளவுக்கு பின்னால் விழுந்தார். அபூ ஜஹலோடு இருந்த மக்கள் காபிர்கள் எல்லாம் சிரித்து விட்டார்கள். அபூ ஜஹல், நீ பெரிய பலசாலியாக பெரிய வீராப்பு பேசிவிட்டு சென்றாய், என்ன நினைச்சி பின்னால் விழுந்தாயே என்று. அப்போது அவன் சொன்னான், நான் அவரை நெருங்கினேன், இன்ன பைனி வ பைனஹு லகந்தகம் மினன் நார், நான் அவரை நெருங்குகின்ற போது அவருக்கும் எனக்கும் இடையில் மிகப்பெரிய நெருப்பு கிடங்கை கண்டேன் என்று சொன்னார். பின்னாலே நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லவ் தனா மின்னி, அந்த அபூ ஜஹல் எனக்கு பக்கத்தில் வந்திருந்தால், அந்த அபூ ஜஹல் எனக்கு பக்கத்தில் வந்திருப்பானாக இருந்தால், லஹ்ததஃபத்ஹுல் மலாயிகத்து உதுவன் உதுவா, அபூ ஜஹலுடைய ஒவ்வொரு மூட்டையும் ஒவ்வொரு உடம்பின் பாகத்தையும் மலக்குமார்கள் உடைத்திருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாத்தான் நபி அலைஹிஸ்ஸலாமே. மேலானவர்களே, யாருக்கு என்ன அநியாயம் செய்தார்கள், யாருக்கு என்ன நோவினை செய்தார்கள்? தன்னுடைய வணக்க வழிபாட்டை யாருக்கும் எந்த பாதகம் இல்லாமல் ஒரு அமைதியாக செய்து கொண்டிருக்கும் அதே நேரம் அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு வந்த காரணத்தினால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது அபூ ஜஹலுக்கு பின்னால் மற்ற காவிர்கள் சொல்கிறார்கள், அபூ ஜஹல் நீ என்னென்னமோ சொன்னாய், ஆனா நேத்து நீ தோற்று போய்விட்டாய், நீ இப்ப என்ன செய்ய போறாய்? அபூ ஜஹல் சொன்னான், ஐயுக்கும் யதி பிஸலா ஜஸூரின், இந்த இடத்தில் பனு ஜுமஹ் கோத்திரத்தில் உள்ள இடத்திலே ஒரு ஒட்டகம் குட்டியிட்டு இருக்கின்றது. அந்த குட்டியை ஈணுகின்ற போது அந்த குட்டியோடு சேர்ந்து சில பொருட்களும் வெளியானது. நீர், இரத்தம் போன்ற ஒரு மிருகம் குட்டியினும் போது அதோடு சேர்ந்து வரக்கூடிய குடல், இரத்தம், அது போன்ற சில விடயங்கள் இருக்கின்றது, அதை கொண்டு வாருங்கள், முஹம்மதின் தலையில் நான் போடுவேன் என்று சொன்னான். அப்போது உக்பத் பின் அபி முய்த் எழுந்து பனு ஜுமஹ் கோத்திரத்தில் உள்ள அந்த ஒட்டகத்தின் குடல்களை எடுத்துக் கொண்டு வந்தார். நபி அலைஹிஸ்ஸலாம் சுஜூதில் இருந்தார்கள். அபூ ஜஹல் அதனை வீசச் சொன்னான். நபி அலைஹிஸ்ஸலாம் சுஜூதில் இருக்கின்ற போது ஒட்டகத்தின் குடல்கள் போடப்பட்டது. மேலானவர்களே, ஒட்டகத்தின் குடல் என்றால் வயிற்றில் சமீபாட்டு தொகுதியோடு உள்ள குடல் அல்ல, நாங்கள் விளங்கி வைத்தது அதுதான். ஆனால் இமாம் ஸஹாபி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஒட்டகம் குட்டியிடுகின்ற போது அதோடு சேர்ந்து வரக்கூடிய இரத்தம், குடல், இதைத்தான் போட்டான். பொதுவாக அதை யாரும் பார்க்கிறது கூட விரும்ப மாட்டாங்க, அருவருக்கும். அதை நபி அலைஹிஸ்ஸலாமின் மீது போட்டான். மேலானவர்களே, அப்போது தன் தந்தையின் மீது போடப்பட்டிருந்த அந்த அழுக்கை நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அன்பு புதல்வி, வெறும் 7 வயது சிறுமி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுது அழுது தன்னுடைய தந்தையின் மீது போடப்பட்டிருந்த அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள். மேலானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன கொடூரங்கள், என்னென்ன அநியாயங்கள், என்னென்ன அட்டுழியங்கள் செய்ய முடியுமோ அத்துணையும் அந்த மக்கள் செய்தார்கள். அத்துணையும் அந்த மக்கள் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபி அலைஹிஸ்ஸலாம் மனம் நொந்தார்கள், மனம் நொந்து பேசினார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் 7 பேரை அல்லாஹ்விடம் பாரம் சாட்டினார்கள். அல்லாஹும்ம அலைக அபீ ஜஹல், அல்லாஹும்ம அலைக உத்பத் இப்னு வலீத், அல்லாஹும்ம அலைக உக்துபத் இப்னு ரபியா என்று 7 பேர்களை நபி அலைஹிஸ்ஸலாம் பாரம் கொடுத்தார்கள். இறைவா, உன்னிடத்தில் 7 பேரை பாரம் சாட்டுகிறேன், எனக்கு செய்த அநியாயத்துக்கு நீயே பாரம் கொடு. மேலானவர்களே, அந்த இடத்துல உள்ள ஹதரத் அப்துல்லாஹி மஸ்ஊத்
ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு ஆட்டிடையன், நான் அந்த ஒட்டக குடலை கொண்டு வந்த அபி முஐத்துடைய ஒரு அடிமையாக இருந்தேன். என்னால் எதுவுமே செய்ய முடியாது. லவ் கான லீ மனா, எனக்கு தடுக்க முடியுமா இருந்தால் நான் தடுத்திருப்பேன். என்னால் அவனுடைய ஊதியத்துக்கு கீழால் இருந்ததனால் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நோவினை என்னால் தடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். மேலானவர்களே, அன்பின் அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் 7 பேரை அல்லாஹ்விடத்தில் பரம் சாட்டினார்கள். அதே 7 பேரும் பத்ருடைய யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டார்கள். மிக வீராப்பு பேசியவர்கள், தன்னை வீரர்களாக அடையாளப்படுத்தியவர்கள் மிக இலகுவாக இளையவர்களினால் சாதாரணமானவர்களினால் கொல்லப்பட்டார்கள். அப்படி அந்த அல்லாஹ்வின் அடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் இப்போது இவர்களுடைய நோவினை மனம் தாங்காமல் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி விட்டு வருகிறார்கள். அந்த இடத்தில் அபுல் பக்தரி என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் சந்திக்கிறார். அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அவர் கேட்டார், மாஃபி வஜ்ஹி யா முஹம்மத், முஹம்மத் ஏன் கவலையாக இருக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை தாங்க முடியாது. அவர்கள் மனம் தளர்ந்து போய் சொன்னார்கள், தானி என்னை விட்டு விடுங்கள், கல்லி சபீலி என்னை விடுங்கள், நான் போகிறேன். ஒருவர் மனம் நொந்து போனால் அவருடைய வலியை சொல்ல முடியாத அளவுக்கு சில வழிகள் இருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வலி அந்த வேதனையை கூட சொல்வதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாம் அவரை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இப்போது அபுல் பக்தரிக்கு கேள்விப்படுகிறது நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு அபூ ஜஹல் செய்த அநியாயம். உடனே அபூ ஜஹலிடம் அபுல் பக்தரி போனார். அத்தகுல் அத்தக்துலு, நீ அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன மனிதனை கொல்லப்பாக்கின்றாயே. ஒரே குடும்பம், ஒரே சமூகம், ஆனால் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை தாங்க முடியாமல் அபுல் பக்தரி தன்னுடைய குடும்பம் என்று பாராமல் அபூ ஜஹலோடு முரண்பட்டார். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். அராய்தல்லதி யன்ஹா அபுதன் இதா ஸல்லா, மனிதர்களை நீங்கள் பார்க்கிறீர்களா? ஒரு மனிதன் தொழுகையில் இருக்கின்ற போது என்னுடைய அடியான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கின்ற போது இந்த கொடிய காபிர் அபூ ஜஹல் செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்தை பார்க்கிறீர்களா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலவிதத்திலும் பலர்களினாலும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாமுடைய செய்யப்பட்ட அநியாயம், அவருக்கு கொடுக்கப்பட்ட நோவினை அதை சொல்லி முடிக்கவே முடியாது. அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு தடவை அபூ ஜஹலும் அவனை சார்ந்தவர்களும் மக்கா காபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், மா ரஐனா மிஸ்ல மா சபக், இந்த முஹம்மதுடைய நடவடிக்கையை பார்க்கின்ற போது இதுவரை காலமும் இதற்கு நாங்கள் பொறுமை காத்ததை போன்று பொறுமை காத்ததே கிடையாது. அவ்வளவு பொறுமையாக இருந்து விட்டோம். வருகின்றார், தொழுகின்றார், இறைவன் ஒருவன் என்ற கோட்பாட்டை சொல்லுகின்றார், அவர் பக்கம் மக்களை சேர்க்கின்றார். நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த இந்த கடவுள் கோட்பாடுகளை பிழை என்று சொல்லுகின்றார். இதனை நாங்கள் எப்படி அனுமதிப்பது? அன்றைய தினம் சொன்னார்கள், நாம் இன்றைய தினம் இந்த இடத்துக்கு முஹம்மது வருவார், தொழுகைக்காவடி வருவார், அப்போது அவரை கவனித்துக் கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமை போன்று அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அந்த காபத்துல்லாஹ்வுக்கு தன்னுடைய தொழுகையை நிறைவேற்ற வருகிறார்கள். வந்து முதலாவது தவாப் செய்துவிட்டு அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு இஸ்திஸ்லாம் செய்தார்கள். இப்போது நபி அலைஹிஸ்ஸலாம் தவாஃபை செய்கின்ற போது அபூ ஜஹலும் அவரை சார்ந்தவர்களும் நிறைய கூடாத தவறான விடயங்களை நபி அலைஹிஸ்ஸலாம் மீது சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் புண்பட்டது. ஒரு தவாஃபை முடித்துவிட்டு, ஒரு சுற்றை முடித்துவிட்டு அடுத்த சுற்றில் வரும்போது
இன்னும் அதிகமாக காரமாக ஏசுகின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் மிகவும் நொந்தார்கள். மேலான அல்லாஹ்வினர்களே, இப்படியே நபி அலைஹிஸ்ஸலாமுடைய ஒவ்வொரு தவாஃபிலையும் அவர்கள் கடுமையான நோவினை செய்தார்கள். இப்போது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறுப்பு பேச்சு பேசவில்லை, அவர்களுக்கு பதுவா செய்யவில்லை, அவர்களுக்கு அடிக்க உதைக்க எதுவுமே செய்யவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாம் மனம் நொந்து தவாப் செய்து கொண்டார்கள். இவர்களுடைய நடவடிக்கையை பார்த்து மக்கத்து காபிர்களை சொன்னார்கள், இந்த மனிதரை நாம் அவருடைய பாட்டுக்கு விட்டு விடுவோம், நாம் ஏன் அவரை சும்மா அவரை நாங்கள் குழப்பிக் கொள்கிறோம் என்று அவர்களே அவர்களுக்குள்ளால் நியாயப்படுத்தி உடனே நபி அவர்களிடம் சொல்லுகிறார்கள், யா அபுல் காசிம் இன்சரிஃப் ராஷிதா. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஹம்மத் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீர்கள், நாங்கள் பேசினதெல்லாம் மறந்து விடுங்கள், நீங்கள் உங்களுடைய வேலையை தொடருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். மறுநாள் இவர்கள் கூடுகின்றார்கள், இவர்களை பேசிக் கொள்கிறார்கள், நாங்கள் அவருக்கு ஏசினோம், பிறகு நாங்களே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், நாங்களே அவருக்கு ஏசுறோம், நாங்களே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், இது மிகப்பெரிய ஒரு கோழைத்தனமே, இதை விடக்கூடாது, இன்றைய தினம் முஹம்மதுக்கு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வலமை போன்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் வருகிறார்கள். காபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் வருகிறார்கள். அந்த இடத்திலே வஸபு வஸ்பத ரஜுலின் வாஹித், ஒரே நேரத்தில் அந்த காஃபிர்கள் அவ்வளவு பேரும் நபி அலைஹிஸ்ஸலாமை நடுவே வைத்து சூளாலே பாய்ந்து அடி அடி என அடித்தார்கள். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த நேரத்தில் அவர்கள் அடித்த அடியை போன்று வேறு எந்த கட்டத்திலும் இந்த நிகழ்வு நடந்தது கிடையாது. ஒரே நேரத்தில் ஒரு குழு சேர்ந்து நபி அலைஹிஸ்ஸலாமை அடித்து அவர்களுக்கு நோவினை கொடுத்தார்கள். பக்கத்தில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹல்லு ஹல்லு, விடுங்கள் விடுங்கள், அத்தக்துல் ரஜுலன் யகூலு முஹம்மத் யகூல், அவர் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக வேண்டி இந்த நபியை நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக வேண்டி நீங்கள் இவரை கொல்ல பார்க்கிறீர்களா என்று நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு அடிக்கப்படுகின்ற போது அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு மேலால் போய் படுத்துக் கொண்டார். நபி அலைஹிஸ்ஸலாமின் மீது அடிக்கப்பட்ட அடிகளை அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சுமந்து கொண்டார்கள். மேலானவர்களே, இவ்வளவு தூரம் சிரமப்பட்டது தன்னுடைய சுய தேவைக்காக அல்ல, தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக அல்ல, தன்னுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காக அல்ல, தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக அல்ல, அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால் இவ்வளவு தூரம் அடிக்கப்பட்டார்கள், நோவினை செய்யப்பட்டார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நாங்கள் மிகப்பெரிய படிப்பினை பெற வேண்டியிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த பணியை தன்னுடைய சக்கராத்திலும் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். தன்னுடைய மௌத்துடைய நேரத்திலும் உம்மத்துக்கு நலவை செய்யுங்கள், நல்லதை செய்யுங்கள், பெண்களின் விடயத்தில் நீங்கள் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் கடைசி வரைக்கும் நன்மை ஏவி தீமையை தடுத்து புனித மார்க்க பணியில், தாவத்துடைய உழைப்பில், தப்லீகுடைய உழைப்பில் தான் ஈடுபட்டார்கள். எனவே நாங்களும் எங்களால் என்னென்ன ரீதியில் மார்க்க பணியை தொடர முடியுமோ, தாவத்துடைய உழைப்பை செய்ய முடியுமோ, அப்படியெல்லாம் தாவத்துடைய உழைப்பை செய்ய முடியும். நான் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அல்லாஹ்வுடைய தீனை சொல்ல முடியுமா? அப்படி என்னுடைய தாவாவுடைய பணியை ஆரம்பிக்கணும். என்னுடைய பணியை எழுத்தின் மூலமாகத்தான் சமூகமயப்படுத்த முடியுமா? அப்படி அந்த தாவத்தை செய்ய வேண்டும். என்னால் ஒரு விட்டுக்கொழுப்பின் மூலம் தாவத்தை செய்ய முடியுமா? அப்படி தாவத்தை செய்ய வேண்டும். என்னால் ஒரு உதவி செய்து தாவத்துடைய உழைப்பை செய்ய முடியுமா? அப்படி செய்ய வேண்டும். எனவே நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் தீனை பரப்ப வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய மக்களாக மாற வேண்டும். எனவே இதில் நாங்கள் உலமாக்கள், தாயிகள், துறை சார்ந்தவர்கள், கல்விமான்கள், தொழிலாளி, முதலாளி என்று பலரும் இருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு என்ன முறை பயிக்க விட்டப்பட்டிருக்கிறோமோ, நாங்கள் எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் இருந்து அல்லாஹ்வுடைய தீனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவோம்.
மௌத் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழ்ந்து மரணித்த நல்ல மக்கள் கூட்டத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك الله بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم.